விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை ஒன்றில் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்ன எதுவுமே பேசாமலே வரா? நம்மளா வாய் கொடுத்தாலும் மாட்டிக்குவோம். சரி, மூடிட்டே வருவோம். என்ன எதுவுமே பேசாம வர? வாய் திறந்து வாய் மூடவே மாட்டியே. அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே வருவியே. இப்ப என்ன அவ்வளோ வாய் மூடிட்டு வர? இன்னைக்கு ஒரு நாள் நான் மௌனம் வரதான். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் பிள்ளையா இருக்கா? அப்ப எனக்கு வாய் இருக்கதான் செய்யும். அதாண்டி, இது உனக்கு இல்லைன்னா ஆச்சரியம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் வந்த? ஏன் உனக்கு தெரியாதா நான் வருவேன்னு? கூட கூட பேசாத குட்டி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் அப்படிதான் பேசுவேன், உனக்கு என்ன தெரியாதா? வாய் வாய். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பார்க்கிங்கில் ஒருத்தர் கூட நின்று பேசிகிட்டு இருந்தல, அவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு? ஐயோ, பாஸ் பற்றி தான் கேட்குது. எதையும் உளறி வச்சிடக்கூடாது. நீ வேற டாக்டர் ஆகலனாலும் சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுங்க வேற அவர்கிட்ட பேசிட்ட. இதே உளர்னா அவ்வளோதான். உன்னை தான் கேட்குறேன். நீ கேட்கறதுக்கு நான் அப்புறமா பதில் சொல்கிறேன். ஆமாம், அப்படி யாரு? நான் கேட்டதுக்கு பதில் வராது, ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல, அப்புறம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் முடியாது. நான் கேட்டதுக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. அப்பம் புத்தி போகாமல் அப்படியே வந்து உருவெடுத்து இருக்கு. சொல்லுமா. அவரு அந்த 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 ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். அவ்வளோதான். ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்னு சொல்லி சொல்ற. அப்புறம் ஏன் உன்னோட சாரி பிடிச்சி இழுத்தாரு? அவரு என்னமா சொன்னாரு? அவரு உங்ககிட்ட நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அவரு ஹெல்ப் பண்ணாரு, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, அதை விடு. அவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு? அவருக்கு உனக்கு எப்படி பழக்கம்? எப்போ இருந்து பேச ஆரம்பிச்சிங்க? எதுக்கு இவ்வளோ கொஸ்டின் பண்ற நீ? ஏன் அவர்கிட்ட நான் பேசுறேன்? என்ன தப்பு? அவர்கிட்ட எனக்கு பேச பிடிச்சிருக்கு, அதனால நான் பேசுறேன். அவர் ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் தெரியும், நல்லா பேசுறாரு. நானும் அதனால நல்லா பேசினேன், அவ்வளவுதான். ரொம்ப பர்சனலா போவாரா? அப்புறம் என்ன உன்ன மாதிரியா? வயிற்றுக்குள்ள இருக்கும் போதேல சொல்லி சொல்லி வளர்த்தான். அப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அப்பனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு அப்படியே உரிச்சு வந்திருக்கா. என்ன பதிலவே காணா? ஆமா, மத்தவங்கள மாதிரி தான் நான் போய் பர்சனல் லைஃப்ல தலையிட்டு இருக்கேன். ஓவரா பண்ணாத. என்ன பாரு குட்டி, யாரோ ஒரு மூணாவது மனுஷனுக்காக அம்மாவை எப்போதும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. என்ன எடுத்தறிஞ்சு பேசுனேன்? இங்க பாரு, நீ ரொம்ப பண்ணாத. என்ன அவரை கொஞ்ச நாளா தான் எனக்கு தெரியும். நான் சும்மா வந்தேன், அவர்கிட்ட பேசுவேன், அவ்வளவுதான். சூப்பரா பேசுவார் தெரியுமா? ஏன் நானும் டாக்டர் கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? டாக்டர் எனக்கு அம்மாவா இருக்கும்போது ஒரு டாக்டர் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? அது அவர் ஃப்ரெண்ட் கிடையாது, அவர் எனக்கு பாஸ். பாஸ் நான் கூப்பிடுவேன். ஆமா, ஆனா இன்னொரு விஷயம் சொன்னா கூட நீ சிரிப்பமா. ஆரம்பத்துல அவருக்கும் எனக்கும் ஒரு மோதல்ல தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஃப்ரெண்டா தான் இருந்தோம், ரொம்பலாம் நாங்க ஃப்ரெண்ட் கிடையாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆனா இப்ப ரொம்ப டீப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நல்லா பேசுவாரு. சில பண்ணா ஹாஸ்பிடலுக்கு நான் அவரை பார்க்க தான் வரேன். ஓஹோ, இது எப்பயில இருந்து? அப்ப என்கிட்ட போய் சொல்றது? ஆமா, உண்மையை சொன்னா நீ என்ன விடுவியா என்ன? அதனாலதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பேச பிடிச்சிருக்குமா, அதனால தான் நான் பேசுறேன். சும்மா எல்லாத்துக்கும் எனக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காத. எனக்கு பிடிச்சதை என்ன பண்ண விடுமா. நீ பாரு குட்டி, உனக்கு நல்லது மட்டும்தான் அம்மா பண்ணுவேன். என்ன யாரோ தேர்ட் பர்சன் கிட்ட அதிகமாக ஸ்பீச் வச்சுக்க கூடாது, ஓகேவா? நாளைக்கு அவங்க மூலியமாக உனக்கு ஏதாவது சின்ன காயம் வந்துட்டா கூட அதை உன்னால் தாங்கிக்க முடியாது. அம்மா உங்ககிட்ட சொல்கிற விஷயம் இதுதான். இதை எப்போதும் நீ மைண்ட் பண்ணிக்கோ. அவரால் எனக்கு என்ன காயம் வரப்போகுது? அப்படிலாம் எனக்கு யாருனாலும் எந்த காயமும் வராது. ஒருவேளை அப்படி எனக்கு யாராவது காயத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதை தாங்குற சக்தி அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் பண்ணிப்பேன். நீ ஒன்றும் ஓவரா பண்ண தேவையில்லை. என்ன நீ ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட பேசாதன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் நீ வந்து இது சொல்லாத. என்ன பிடிச்சதை பண்ண விட்டு நீ வேடிக்கை பாரு, உனக்கு கூட ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஆமா, இவ தான் பெரிய மனசி சொல்றா. ஆனா அபி, நான் ஒன்று சொல்லட்டா? நீ கோவப்படாத. எனக்கு இதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரில, அதனால சொல்றேன். அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்தே அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. சொல்லப்போனா அவர் கூட இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு மாதிரி சேஃபா ஃபீல் பண்றமா. என்னம்மா? என்ன சொன்ன? தெரியும் கோவப்படுவேன்னு, ஆனா என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியலம்மா. அதனால தான் சொன்னேன். இது வேற யார்கிட்டயுமே எனக்கு சொல்ல தோணல, சித்திக்கிட்ட கூட சொல்ல தோணல. இவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சே ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். அவர்கிட்ட பேசுற ஒவ்வொரு டைமும் எனக்கு அவ்வளோ சேஃபா ஃபீல் ஆகுதுமா. யார்கிட்டயுமே இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. ஆக்சுவலா உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்திருக்குமா. பட் உன்னையும் தாண்டி ஒரு பாய் கிட்ட நான் இப்படி ஒரு ஃபீலை உணர்ந்தது கிடையாது, அதுவும் இவ்வளோ பெரிய மனுஷங்கிட்ட. அதாம்மா ஒரு மாதிரி ரொம்ப சேஃபா பீஸ்ஃபுல்லா அவர் கூட இருக்கும்போது எனக்கு எந்த ஆபத்துமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீலா இருக்குமா. அது என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. அதனால நான் அவர்கிட்ட பேசுவேன், ஓகேவா? நீ ரொம்ப ஓவரா பண்ணாத. சீக்கிரமா வண்டி விடு, வீட்டுக்கு போகணும், பசிக்குது. இதை நான் எதிர்பார்க்கல. பேசின கொஞ்ச நாள்லயே என் பிள்ளைகிட்ட இப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கானே. நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா
என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவானா? எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது என் புள்ள மட்டும்தான். கடவுளே, ஒருவேளை அப்படி நீ ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் என் உயிர் எடுத்துரு. என் பொண்ணு இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது. நான் என்ன காரணத்துக்காக இவகிட்ட அவன் தான் அப்பான்னு சொல்லாமல் இருக்கேன்னு பொண்ணை தவிர வேற யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு பெண் குழந்தைக்குமே கொடுக்கக்கூடாத தண்டனை தான் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு அது தெரியுது. ஆனால் அவளுக்கு அந்த ஹாப்பினஸையே நான் கொடுக்குறேன். ஆனால் இப்போ என்னையும் தாண்டி அவகிட்ட போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் குட்டியை நான் யாருக்கும் தர மாட்டேன். அவன் என் உயிர். அண்ணா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, தம்பில கண்டுக்கவே மாட்டீங்க. டேய் ஆட்டி விழுக்கும் பாத்துக்கோ. அண்ணன் அம்மா உன் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அண்ணன் கூப்பிடாதுன்னு. ஆளை பாரு. எங்க இங்க இருக்கிற வேலைகளை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டா இருக்கு. அப்படி என்கிட்ட போன் பேசுறது சார் தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சாடா? என்னங்கன்னா கால் விழுகல. டே நாயே 3 நாளா உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு தாண்டா உனக்கு கால் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ பிஸியா தானே இருப்ப. ஏன்னா அதான் ஹாஸ்பிட்டல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கிய. டேய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசுற பத்தியா? ஆமா, அப்படியே குடும்பம் நடத்த விட்டுட்டு தான் மறுவேளை பாப்பா. ஆளு பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ரொம்ப நாள் கழிச்சு சார் போன் பண்ணிருக்கீங்க? நான் போன் எடுக்கலன்னு என்ன பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்காவது வந்திருக்கலாம்ல. போன்லயே கிழிச்சிட்டீங்க. நேரில் வந்தா இதோட கிழிச்சு தள்ளிடுவீங்க. என்ன ஆளை பாரு. எப்படி பிஸியா இருப்பேன்னு தெரியும், அதனாலதான் போனே பண்ணேன். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போன் எடுத்துருவேன்ல, அதனாலதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? நான் டாக்டர்டா, என்னடா பண்ண சொல்ற? எல்லாத்தையும் பார்த்தேன் ஆகணும். நல்லாதான் இருக்கும் ஏதோ உங்க புண்ணியத்துல. சரி அப்புறம் என்ன திடீர்னு காலு? ஏதாவது உதவி வேணுமா? ஆமா, உதவிக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ தூரம் உனக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபோன் பண்ணியிருக்கேன்னா, நீ ஃபோன் எடுக்காத போதே ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உதவி தான். ஐயோ ஒரு மாதிரி வலிஞ்சு பேசுறியே. டேய் இல்லடா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. சரி எனக்கு ஒரு டவுட், அது மட்டும் கிளியர் பண்றியா? காலையில முக்க போட்டுட்டு இருக்கான். ஒரு ஆபீஸோட எம்டிக்கே டவுட், அதுவும் டாக்டர் கிட்ட. என்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லி வருவானுங்க. அதைத்தான் நான் பார்க்க முடியும். சரி ஏதோ டவுட். சரி சொல்லு என்ன டவுட்? இந்த டவுட் நான் உன்கிட்ட கேட்கறேன். நீ தான் சில பல வேலைகள்லாம் பார்த்துருக்க என்ன, அதனாலதான் நான் உன்கிட்ட கேட்கறேன். ஒரு அண்ணனா இருந்து எனக்கு தெளிவா பதில் சொல்லுடா. நீ பேசுறத பார்த்தா உள்ளுக்குள்ள என்னென்னமோ இருக்கும் போல. நான் பேசுறது நீ கேளு என்ன, அவ்வளவுதான். அதாவது இப்ப என்னன்னா, இந்த காதல் வந்து எப்படி இருக்கும்? எது காதலா? என்ன தம்பி திடீர்னு காதல் பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஒண்ணும் புரியலையே. அப்ப காதல் வந்துருச்சா? டேய் அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. இதை பத்தி கேட்டா உடனே காதல் வந்துருச்சுன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல. இது எப்படி இருக்கும் அது முதல் சொல்லு. அதுக்கு இந்த கண்ணு மூக்கு வாயி அப்படிலாம் ஏதாவது இருக்குமா? அந்த காதல் வந்துட்டா என்னென்ன இருக்கும்? இவனுக்கு என்னாச்சு? டேய் இதுக்கு ஒரு பெரிய சாப்டர் லெசன் எடுக்கணும்டா. இப்ப நீ எது கேக்குறேன்னு சொல்றா? டேய் இப்போதைக்கு பேசிக் மட்டும் சொல்லி கொடுற. லெசன் வந்து நாளைக்கு வீட்டுல வந்து கத்துக்கிறா. கதை அப்படி போகுதா? யாரு கூட அந்த முட்டைக்கண்ணியா? உன் மாமா பொண்ணு. சொல்லு. டேய் அதெல்லாம் கிடையாதுடா. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்குடா, அதனால தாண்டா கேக்குறேன். அது எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து உணர்வுகள் இருக்கா? அது வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்றா. இது வந்து எப்படி இருக்கும்னு நான் எப்படி சொல்றது? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கண்ணும் பேசுண்டா. அதையும் தாண்டி நம்மளால ஒரு நிலையில இருக்க முடியாதுடா. இப்ப பார்த்தா அவங்கள பத்தியே தாட் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. இது இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் போன வைக்கிறியா? இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். நன்றிகள் பழைய அண்ணா பையா. சரி நீ போய் உன் வேலையை தொடங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பாய் பாய் பாய். எங்கேயோ செருப்படி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். ஓகே வாழ்த்துக்கள். அதாவது ஏற்கனவே வாங்கியாச்சு வைடா. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஃபீல் நம்மளுக்கு இருக்கா? சரி ஓகே, இது ஏதாவது இருக்கான்னு இப்ப போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். மேனஸ் இல்லையா? இப்படியா வந்து நிப்ப? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டோர் லாக் பண்ணாம இருந்ததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. மா என்ன ஏதோ லவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் லவ்னாலே பிடிக்காதே, அப்புறம் என்ன? நான் லவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். பாத்துக்கோங்க. போய் உங்க வேலையை பாருங்க. ஆளு பாரு. நீங்க நடந்துக்கிறது நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா
யார் மேலேயோ பயங்கரமாக லவ் வந்துருச்சு போல. அதை எப்படி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே தள்ளாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேணா எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்களேன். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க வேலையை பார்த்து போ. ஓகே. நேற்று நம்ம பாரதி கிட்ட ஹெல்ப் பற்றி கேட்டிருந்தோம். இன்ன வரைக்கும் அவங்க அதை பற்றி எதுவுமே பேசாமல் கால் பண்ணி பார்க்கலாமா? பண்ணலாம். யாரு? சத்யன் சார் தான் கால் பண்ணுறாரு. எதுக்காக இருக்கும்? லேண்ட்லைன்லேருந்து கால் வரல, பர்சனல் ஃபோன்லேருந்து கால் பண்ணுறாரு லேண்ட்லைனுக்கு. கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசுறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கால் அட்டன் பண்ண வேணாம். ஏன் ஃபோன் எடுக்கல? ஏன் எடுக்க மாட்டாங்க? ஒருவேளை நம்ம பண்ணுற ப்ரெஷரில் வேலையை விட்டு ஏதாவது போயிடுவாங்களா? இதில் ஒரு பக்கம் செல்ஃபிஸ் இருந்தாலும் நான் அவங்களுக்காகவும் தானே இதை பற்றி அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணேன். ஸோ ஒன்றுமே புரியலையே. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இப்போ இது ஒரு பிரச்சனை. எதுக்கு தான் பிரச்சனை இழுத்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறேன்னே தெரில. பாரதி, என்ன நீங்க என்னோட கேபினுக்கு என்னாச்சு? எதுக்கு வந்தீங்க? வர வேண்டிய சூழ்நிலை தானே சார். நீங்கள் தானே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு உதவி கேட்டீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நானே உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் எனக்கு பண்ண நிறையா ஹெல்ப்பு சார். நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏன் இங்கே நான் உட்காந்து வேலை பார்க்குற வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஹெல்ப் தான் சார். ஸோ நீங்கள் எனக்கு நிறையா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக நான் உதவி பண்ணணும் தான் சார் வந்திருக்கேன். அதனால தான் சார் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பாரதி. சரி, ஓகே, சொல்லுங்க பாரதி. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எனக்கு என்ன உதவி வேணும், உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ எனக்கான கேள்விகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு ஆன்சர் மட்டும்தான் இப்போ நீங்கள் சொல்லணும். ஸோ எனக்கு ஆன்சர் கிடைக்குமா? ஆன்சர் சொல்லலாம் சார். ஆனால் நான் சொல்கிற ஆன்சரில் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை பாரதி, நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். பிரச்சனை வராதுன்றதெல்லாம் கரெக்டு தான் சார். நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, நீங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் என் மனசுக்கு படப்படம் தான் சார் இருக்கு. பாரதி, நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்க. ஓகேவா? 100% சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஹோப் தரேன், எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு பாரதி. தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இதுதான்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் பாரதி, உங்களுக்கும் உதயாவுக்கும் என்ன சம்மந்தம்? सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी. பாரதி, இதான் சார் சம்மந்தம். இல்ல, எனக்கு புரியல. நீங்கள் தானே சார் கேட்டீங்க எனக்கும் உதயாவுக்கும் என்ன சம்மந்தம்னு. எனக்கும் உதயாவுக்குமான சம்மந்தம் இதுதான் சார். அப்போ நீங்க உதயாவோட ஒய்ஃபா? ஆமாம் சார், நான் தான் உதயாவோட ஒய்ஃப். உதயாவுக்கு இது தெரியுமா, இல்ல வேற ஏதாவது சூழ்நிலையில கல்யாணம் நடந்துச்சா? சார், உதயாவுக்கும் எனக்கும் மனப்பூர்வமாக சுயநினைவோட தெரிஞ்சுதான் சார் எங்கள் 2 பேத்துக்குமான இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் நான் தான் அவர் பொண்டாட்டினும் அவர் தான் என் புருஷன்னு உரிமை கொண்டாடுற அளவுக்கு எங்களோட சூழ்நிலை இல்லை சார். அதுலேயும் என்னோட சூழ்நிலை சுத்தமாக இல்லை சார். இல்ல பாரதி, திரும்பவே உங்களோட லைஃப் ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. எனக்கு சுத்தமா புரியல பாரதி, நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு. சார், யாருக்கா இருந்தாலும் புதுசாக கேட்கும் போதே அப்படிதான் சார் இருக்கும். ஆனால் இதுதான் சார் உண்மை. நாங்கள் 2 பேர் சேர்ந்து மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மை. நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்திருக்கோம் சார். ஐ மீன் ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா இருந்திருக்கோம் சார். அவர் என் கழுத்தில் தாலி கட்டினதுலேருந்து அவர் என் கூட வாழ்ந்ததுலேருந்து எல்லாமே உண்மை சார். மனப்பூர்வத்தோடையும் நிதானத்தோடையும் சுயநினைவோடையும் தான் நாங்கள் 2 பேரும் இதை பண்ணிக்கிட்டோம். ஐயோ பாரதி, இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறதுவே என்னால நம்ப முடியல, அது ஏத்துக்கவும் முடியல. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோன்னு வேற சொல்றீங்க. அப்புறம் ஏன் அவன் அப்படி இருக்கான்? அப்புறம் ஏன் அவன் அவ்வளோ அடமெண்டா இருக்கான்?
நீங்க ஒய்ஃபா இருக்க பட்சத்துல அவன் உங்களை விட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதே. எந்த இடத்துலயுமே அந்த சான்ஸ் கிடையாது. அப்புறம் எப்படி பாரதி? ஏன்னா அவன் பார்த்த பாரதி வேற சார், இப்போ அவன் பார்த்துட்டு இருக்க பாரதி வேற சார். அதனால அவன் இவ்வளோ நல்லா கன்ஃபியூஷன்ல இருந்தான் சார். ஆனால் அவனோட கன்ஃபியூஷன் நேற்று தான் சார் அவனுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆச்சு. இதுக்கப்புறம் இப்போ அவன் பார்த்துட்டு இருக்க பாரதியோட உண்மை என்னன்னு அவனே கண்டுபிடிப்பான் சார். இல்ல பாரதி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவன் நல்லவனா கெட்டவனான்லாம் எனக்கு இது வரைக்குமே தெரியல. அதையும் தாண்டி அவன் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னா உங்க கேரக்டர் வேற. ஐ மீன், இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ண வந்ததுல இருந்து உங்க கேரக்டர் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கேரக்டர் வேற. ஸோ உங்க மேரேஜ் லவ்வா இல்ல அரேஞ்சா? லவ் சார். வாட்? லவ் மேரேஜா? ஆமாம் சார், லவ் மேரேஜ் தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நார்மலாக லவ் பண்ணுறவங்க மாதிரி எங்கள் லவ் கிடையாது சார். லவ்வை சொல்லி பார்த்து 2 பேரும் பேசி பழகி அந்த மாதிரி வர லவ் இல்லை சார். வெறும் எமோஷ்னலில் மட்டுமே உருவான காதல் சார். இப்படிப்பட்ட இந்த லவ்வுக்கு வேல்யூ ரொம்பவே அதிகம் சார். பேசி பழகி உனக்கு நான் எனக்கு நீனு ஹுருற அளவுக்குலாம் எங்கள் காதல் கிடையாது சார். சொல்லப்போனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எமோஷ்னலில் கனெக்ட் ஆகி இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது தான் சார் எங்களோட லவ். பாரதி, எனக்கு புரியுது லவ்வோட வேல்யூ என்னன்னு. எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க சொல்லும் போது இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா உதயம் உங்களை இவ்வளோ நாளைக்கு விட்டு வச்சிருக்கிறதுல கொஞ்சம் கூட சான்ஸே கிடையாதே. இதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. அதே தான் சார் நானும் சொல்கிறேன். உதயா அப்போ என்னை பார்த்த பாரதி வேற சார். இப்போ அவர் என்னை பார்த்துட்டு இருக்க பாரதி வேற. அதாவது அவர் கன்ஃபியூஷனில் இருக்காரு. இந்த கன்ஃபியூஷனும் அவருக்கு நேற்று தான் தெரிஞ்சது. ஐ மீன் இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சு நிதானமாக இருக்காரு. அதனால இதுக்கப்புறம் பாரதி பற்றின உண்மைகளை உதயா மட்டும்தான் சார் கொண்டுட்டு வரணும். யூ மீன்? நீங்கள் என்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டிங்கல்ல சார், உங்களுக்கு காலில் என்ன பிரச்சனை, நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தீங்களா இல்லை திடீர்னு இப்படி ஆச்சா, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட பண்ணீங்க. நான் கூட ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டான்னு கூட நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி தான் சார் நானும் ஆடி ஓடிக்கிட்டு என் இஷ்டப்படி சொல்லப்போனால் நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் சார். பாரதி, கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், அது என்னோட கலை. நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ரொம்ப லவ் பண்ணி கற்றுக்கிட்டது சார். உதயக்கு முன்னாடி எனக்கு அதுதான் சார் என்னோட உலகமே. ஸோ அப்படிலாம் இருந்த என்ன இன்னைக்கு அடங்கி உடங்கி ஒரு வீல் சேரில் உட்கார வச்சது உதயாவோட பேக்ரவுண்டு தான் சார். ஏன், பணம் ஏதாவது ப்ராப்ளமா? நீங்கள் கேட்டிங்களே சார், உதயா நல்லவனா கெட்டவனான்னு. உதயா 100% நல்லவன். ஆனால் அதே மாதிரி 100% அவனுக்குள்ள ஒரு மிருகமும் இருக்குது சார். அதாவது 100% அவன் நல்லவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற மிருகம் அவனை 100% கெட்டவனாகவும் மாற்றும். அதாவது வெளி தோற்றத்துக்கு அவன் மற்றவங்க கிட்ட கெட்டவனாக இருக்கான். அதாவது பார்க்கவங்க எல்லாத்துக்கும் அவன் கெட்டவனாகவும் மிருகமாகவும் தெரிகிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற நல்லவன் யாருன்னு, அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என்னை தாண்டி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த நல்லவன் என்கிட்ட மட்டும்தான் பேசினான், என்கிட்ட மட்டும்தான் பழகுனான், என் கூட மட்டும்தான் சார் வாழ்ந்தான். ஸோ உதயாங்கிற ஒரு நல்லவனை எனக்கு மட்டும்தான் தெரியும். பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அவன் கெட்டவனாக தெரிஞ்சாலும் அவன் பியூர் சார், ரொம்ப நல்லவன். அவனுக்கு அந்த நல்லவன் கேரக்டராக வாழணும்னு ஆசை சார். ஆனால் அவனை கெட்டவனாகவே வாழ சொல்லி அவனுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு மிருகம் கீ கொடுத்துட்ருக்கு சார். புரியல, அது யாரு? நேற்று வரைக்கும் உதயாவுக்கு நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஐ மீன் வீல் சேரில் உட்காந்து நடிச்சிட்டு இருந்தேன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் உண்மையாகவே என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறத அவருக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போது இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு கேட்டபோது நீங்கள் தான் உதயா காரணம், முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உதயா நல்லவன் தான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட மிருகத்தை தட்டி வெளியே எழுப்பி கொண்டு வரதுக்கு அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு மிருகம் கீ கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு அதை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். அதே நீங்களே சொல்லிடுங்க பாரதி. இல்லை சார், எனக்கு தெரியாது. நீங்க இவ்வளோ விஷயங்கள் பேசுறீங்க, இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சொல்றீங்க. கண்டிப்பா அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க பாரதி. ஏன்னா உங்களோட இந்த நிலைமைக்கு அந்த மிருகம் தானே கண்டிப்பா காரணமா இருந்திருக்கணும். ஸோ சொல்லுங்க, அது யாரா இருந்தாலும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். சொல்லுங்க சார். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னை பற்றின உண்மைகளை, அதாவது நான் ஏன் இந்த நிலைமைக்கு போனேன்ற உண்மையை உதயா கண்டுபிடிக்கட்டும்.
அவர்கிட்ட நான் அதை சொல்லிட்டேன். நீங்கள் கூட சொன்னீங்கல்ல சார், இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு எவ்வளோ முக்கியம், சொல்லப்போனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நான் போராடிட்டு இருக்கேன், அதுக்காக சில உண்மைகளை சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன் சார். சொல்லப்போனால் இந்த போராட்டத்தோட இந்த நடைமுறையில் கூட என் வாழ்க்கை அடங்கியிருக்கு சார். ஸோ நீங்கள் கண்டுபிடிங்க சார், யார் அந்த மிருகம்னு சொல்லுவீங்களா சார்? ஒரு கேஸ் வந்தாலும் அதை நான் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுவேனே. லாஸ்ட் டைமில் ஒரு ப்ரெக்னென்சி கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அதை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து முடிச்சிங்கல்ல, அதே மாதிரி இதே ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், என் வாழ்க்கையும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல சார். எனக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன், உங்களை நடக்க வைக்கிறேன், உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு நீங்கள் எல்லாமே சொன்னீங்க சார். ஆனால் எனக்கு நடக்கலாம் வேணாம் சார். நான் இந்த நிலமையில உட்காந்துட்டு இருக்கிறதுக்கான காரணத்தை இந்த உங்களோட ஹாஸ்பிட்டலுக்காக நீங்கள் போராடும் போதே உங்களுக்கு அது கிடைச்சிரும் சார். எனக்காக நீங்கள் பண்ணுற ஹெல்ப்னா அதையும் பண்ணுங்க சார். அப்போ உதயாக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் இதை பண்றாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம் சார், உதயா கூட இருக்கிறவங்க தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உதயாக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் கிடையாது. அந்த மாதிரி யாரும் இதை பண்ணலை சார். உதயா கூடவே இருக்கிற ஒருத்தவங்க தான், அவன் உயிரான்னு நினைக்கிற ஒருத்தர், அவர் ஒருத்தருக்காக தான் இந்த அளவுக்கு உதயா பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரே ஒருத்தர் தான் சார். அதனால நீங்களே கண்டுபிடிங்க சார். சரிங்க சார், நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டீங்க, நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்காக உங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நானும் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டிருக்கேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்கேன் சார். இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். மறுபடியும் சொல்கிறேன், உதயா ரொம்ப நல்லவன் சார். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற கெட்டவன் தான் எல்லாருக்கும் வெளிப்பாடாக தெரிகிறான். ஓகே சார், நான் வரேன். சப்பா, என்ன நடக்குறீங்க? நீ எதுக்கு இவன் ரூமுக்கு போயிட்டு வர? ஏதாவது வேணும்னா இவன் தானே உங்ககிட்ட வந்து கேட்பான் அட்மின்ல. நீ ஏன் சம்மந்தமே இல்லாம இவன் கேபினுக்கு போயிட்டு வர? யாருக்கு எப்போ எது வேணுமோ அதை தேடி நம்ம தான் போகணும், அடுத்தவங்க தேடி வர மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அதனால சத்யன் சார் ரூமுக்கு போயிட்டு வந்தேன். உனக்கு இவ்வளோ வாயில இல்ல பாரதி. என்ன பண்ணுறது, கால் செயலிழந்து போனதுக்கப்புறம் வாய் நல்ல புத்துணர்ச்சி ஆயிடுச்சு, அதான் வாய் பேசுகிறேன். இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும், வேற எப்படி இருக்கும்? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னாலையும் ரொம்ப நாளாக வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்க முடியல. ஏன் கண்டுபிடிச்சிட்டா எந்திரிச்சு நடப்பியா என்ன? அது எப்படி நடக்க முடியும்? நான் என்ன நடிச்சுட்டா இருக்கேன்? கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஓகேவா தான் நான் நடக்க போகிறேன். இல்ல, எனக்கு புரியல. திரும்பவும் புரியலையா? என்ன இன்னைக்கு எல்லாரும் புரியலன்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் எத்தனை பேருக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஆமா, யாருக்கு விளக்கம் கொடுத்த நீ? அது வேற. நீங்கள் இப்போ சொல்லுங்க, என்னை எப்போ நடக்க வைக்க போறீங்க? உண்மையா நடந்துருவியா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? உங்க பாரதி நடக்க வேணாமா? உங்க பாரதி நடக்க வேணும்? ஆமா, என் பாரதி நடக்கணும் தான். என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஆமா, உன்னை பிடிச்ச அளவுக்கு வேற யாருமே எனக்கு பிடிக்கல. என்ன உங்களுக்கு பிடிக்கும், நான் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் தானே என்ன நடக்க வைக்கணும். ஸோ நீங்கள் நடக்க வச்சிங்கன்னா நடக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ நான் ஏன் இந்த நிலைமைக்கு போனேன்ற ரீசனை கண்டுபிடிச்சி என்னை நடக்க வைக்கிறதுக்கு பாருங்க உதயா. என்னால் இப்படியே ரொம்ப நாளைக்கு உட்காந்துருக்க முடியல. நான் எப்படிப்பட்ட ஆள்னு, ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? என் பாரதி, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் மட்டும்தானே முழுக்க காரணம். இங்கே பாருங்க உதயா, நான் இப்போவும் சொல்கிறேன், என்னோட இந்த நிலைமைக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அதை நான் 1000 தடவை உறக்க சொல்லுவேன். நான் அப்படி சொன்னாதான் நீங்கள் நான் ஏன் இந்த நிலைமைக்கு போனேன்ற ரீசனை கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் இல்லை அப்படி இப்படின்னு நான் சமாளிக்கலாம் விரும்பலை. நான் எவ்வளோ வெறித்தனமாக கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டேன், நான் எவ்வளோ அதை லவ் பண்ணி அதை நான் ஆடினேன். அது என்னோட கலை, அது எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி நான் விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டேன், என் கலையே நான் இழந்துட்டேன். நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன் என்னோட உதயாவையும் நான் இழந்துட்டேன். ஸோ இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் உதயா என்னை நடக்க வைக்கணும். நான் நடக்கணும்னு மட்டும் ஆசைப்படல உதயா, திரும்பவும் நான் கற்றுக்கிட்ட கலையை ஆடணும்னு கூட ஆசைப்பட்றேன்.
நான் ஆடினா உங்களுக்கு பிடிக்கும்ல, ஸோ திரும்ப என்னோட டான்ஸை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? இல்லை, ரொம்ப விருப்பம்தான். எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா. உதயா, என்னங்கடா அதிசயமா இருக்கு. ஆமா, இது என்னைய நடு ஹாஸ்பிடல்ல முற்றத்துல நின்று மொக்கப்பட்டு கிடக்குதுங்க. இந்த பிள்ளை மிரட்டி அந்த ஆளு பயந்துட்டு போறான். என்னவா இருக்கும்? என்ன அந்த ஆளு ரூமுக்குள்ள போகுது? அட பாவிங்களா, என்ன இந்த பிள்ளை வாலண்டரா போய் உள்ள டோரை லாக் பண்ணுது? ஒண்ணும் புரியலையே. ஏ பைத்தியம், இங்கேடி பண்ணிட்டு இருக்க? டேய் அருண், இப்பதான்டா உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். டேய் அருண், இது ஹாஸ்பிடலானே தெரியலடா. என்னென்னமோ நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? அதான் எனக்கும் தெரியல. ஓட்டி கேட்டுட்டு இருக்கேன். பொறு, கேட்டு என்னன்னு பாத்துக்கலாம். என்னது ஒட்டி கேட்டுட்டு இருக்கியா? அறிவு கட்டவளே. ஆமாண்டா, முடியுமான உள்ள போயிருக்கு. அடிச்சிட்டீங்க, செத்துருச்சுங்கண்ணா. இது முடியுமான உள்ள போயிருக்க, அடிச்சிட்டு செத்துருமா? ஏதாவது ஹாலிவுட் படம் ஏதாவது பாத்துட்டு வந்தியாடி? ஏன்டி மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க? பாரு, ஆமா கம்மன் இல்ல என்ன, நான் ஹாலிவுட் படம்லாம் பார்க்கறேன். நேரா தான் பார்த்தேன். என் கூட வா, இப்ப போய் நான் அதை ஒட்டி கேட்பேன். நான் கேட்கறது வேற யாராவது பாக்குறாங்கன்னு பாக்குறதா உன்னோட டியூட்டி. ஓகே? எனக்கு நிறைய இயர்ல கேஸ் இருக்கு. அதை விட்டுட்டு உனக்கு வந்து நான் மாமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்மா. நீ பாக்குறதே ஒரு கேவலமான வேலை. அது கேட்டு என்னையும் உள்ள இழுத்து விடுற. ஏன் கூட நீ இன்டர்ன்ஷிப்ல ஃப்ரெண்ட் ஆனா ஒண்ணும் பண்ண முடியாதுதான், பண்ணி ஆகணும். பாரு, உனக்கு இருக்கிற கேஸை விட இதுதான் முக்கியமான கேஸ். இப்ப போய் நான் ஒட்டி கேட்பேன், நீ பின்னாடி வர்ற. ஓகே வா. நீ பாரு உதயா, இப்ப ஏன் இப்படி வந்து நீ உட்காந்துருக்க? நான் இப்ப என்ன சொன்னேன்? நீ எப்படி மூஞ்சி வச்சிருக்க? இல்ல பாரதி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமும் பாரு, என்னால உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சு. என்னால உனக்கு கஷ்டம் மட்டும் தானே பாரதி. உதயா, நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. என்ன, உனக்கு உரிமை இருக்குங்கிறதுனால தானே நீ என்னை எடுத்துக்கிட்ட. மற்ற பசங்கள மாதிரி ப்ளே பாயா இருந்து என் கூட வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நீ ஒன்றும் அப்படியே என்னை விட்டுட்டு போகலல்ல. அதுக்கப்புறமும் நீ என்னை கை விடலை உதயா. தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இவ்வளோ நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கையோ அதை நீ கொடுத்துட்டு தானே போனேன். இல்ல பாரதி, உனக்கு நான் கொடுத்த வாழ்க்கைய நானே பறிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் பறிச்சுட்டேன். உதயா, பறிக்கலாம் இல்லை, இங்க பாரு பாரு. கொஞ்சம் பனி போவாய் நீ குறுக, என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உன்னை மறவேனடா. நிஜம் புரியாத நிலையடைந்தேன், இதுவரை சொல்லடா. காலம் தோறும் நெஞ்சில் வாழும் முந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். பாரதி, நீ என்னை எப்போ பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டியோ அந்த செகண்ட்ல இருந்து இந்த தாலி என் கழுத்தில் தான் இருக்கு. ஸோ இதை நான் மனசார சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை நான் சுமையாக நினைக்கல. ஒருவேளை நான் சுமையாக நினச்சிருந்தா நான் எப்பயும் இதை தூக்கி எறிஞ்சிருந்திருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது என் புருஷன் எனக்கான நியாயத்தை தேடி தான் ஓடணுமே தவிர சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. இல்ல பாரதி, என்னால ஏத்துக்கும். இரவுகள் நீல இமைகளும் மூட, இடைவெளியேனோ கண்மணியே, யுகங்களை தாண்டி விரல்களை பூட்டி முத்தங்களை தின்போம் அடியே. சாலராத்து வெளிச்சத்திலே
தாலி விட கையிட. இல்ல பாரதி, நான் நான் கட்டினது. ஆமா, நீ கட்டினதுதான். உரிமையா நான் வெளியே போட்டு சுத்தணும்ல. ஸோ அதுக்கான ரீசனை நீ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரீசனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வா, நம்ம 2 பேரும் ஜோடியா இந்த தாலியை நான் வெளியே போட்டுக்கிட்டு உன் கையை கோர்த்து நடந்து போகணும். 2 பேரும் ஜோடியாக போகணும். ஸோ இப்போ கூட்டிகிட்டு போக போகிறேன். இதை நீ தான் சொல்லணும். ஏன் இப்ப என்னடி பண்ண? ஆ, நீ பண்ணும்போதெல்லாம் தெரியல, நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சா? போடா, போய் மூஞ்ச தொடச்சிட்டு நான் சொன்ன வேலையை பாரு. போணுமா? இருக்கணுமா? எனக்கும் ஆசை தான். இப்படியே இருக்குமா, உன் கண்ணை பார்த்துட்டு உன் கையை கோர்த்துட்டு உன் கூடவே இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் எல்லாமே முறைப்படி என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி இருந்தானா நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஒரு சூழ்நிலையை நீ தான் உருவாக்கணும். உன்னை தவிர வேறு யாருனாலும் இதை உருவாக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வா, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன். என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம் கையோடு வா பின்னிக்கொள்ள நீதாண்டா சந்தோஷம் நம்மோடு யாரும் இல்ல வெக்கம் என்ன வெக்கம் என்ன என்னோடு நானே இல்லை என்ன பண்ண என்ன பண்ண. நான் சொன்ன வேலையை சீக்கிரம் பாரு, நான் போகிறேன். ஏய், இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க கூட்டமா? ஒர்க் பண்ணாம? அருண், மகதி, இந்தாளா எங்கே கடந்து வந்தா? வாட்டா பண்ணிட்டு அருண். அப்பதே ஒரு கேஸ் பாக்ஸ் உங்களை ஏர்ல அனுப்புனேன்ல, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? சார் அது சார், நம்ம ஹாஸ்பிட்டலோட போர்டு மெம்பர் இருக்கார்ல, உதயகுமார், அவர் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார் சார். அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்க போனேன் சார். எது, நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்க போனீங்களா? நீங்களா பாரதி? இது ஃபர்ஸ்ட் எய்டா? என்ன மகதி பார்த்துட்டே இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண தானே போனேன். அது அது ஆமா சார், அவரு விழுந்துட்டாரு. இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதா சார் உள்ள போனாங்க, ரூம் லாக் பண்ணிட்டாங்க. நாங்க ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு கூட நிக்கிறோம் சார், நாங்க வெளிய. அவ்வளவுதான் சார். என்ன நல்லதானே நடந்து வரா? ஏமா நல்லாதானே வந்திருக்காரு, அப்புறம் என்ன? சார் இல்ல, உண்மையாவே மயக்கப்பட்டு விழுந்தாரு சார். பாருங்க, அவர் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி செவந்து போன மாதிரி இருக்கு பாருங்க. சார், நான் அந்த வேலையை வந்துட்டு இருக்கும்போது அவர் கீழே விழுந்து கிடந்தாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தான் சார் ஒரு கையால கொண்டு போய் ரூம்குள்ள போட்டேன். என்ன நடக்குதுங்க? என்னது, ஒரு கையால தூக்கிட்டு போனீங்களா? ஆமா சார், நான் ஒரு கையால நான் மட்டும் பிடிக்கல சார். நான் ஒரு கையால, அருண் ஒரு கையால, மகதி ஒரு கையால சார். எல்லா டாக்டருமே சேர்ந்து தான் சார் பிடிச்சு கொண்டு போய் உள்ள போட்டோம். என்ன மகதி, என்ன அருண் டாக்டர்? ஆமா தானே? 2 பேர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க சார். நான் கடைசியா வெளியே வரேன் சார். அப்ப நீங்களும் வந்துட்டீங்க சார். அவ்வளவுதான். பாருங்க சார், பேஷண்ட் கூட பின்னாடியே வராருங்க சார். ஏண்டா, இது நம்ம லிஸ்ட்ல இல்லலடா. அடியே கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி. இப்போதைக்கு சத்யன் சார்ட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. நம்மளா அவங்க சொல்ற பொய்க்கெல்லாம் தலையாட்டு வேற வழி இல்ல. உள்ள என்ன நினைச்சு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? என்ன அருண்? ஆமா சார், உதயா சார் கீழே மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு சார். நாங்க 3 பேர் சார் உள்ள தூக்கிட்டு போய் நாங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் சார். மேம் பின்னாடி வராங்க சார். அவ்வளவுதான் சார். பாத்தீங்களா, அவரே ஒத்துக்கிறாரு. சரி, ஓகே, நடந்தது நடந்துருச்சு. சரி, போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. டிஸ்போஸ். சரி, நான் வரேன். பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் கூட நல்லா தான் இருந்துச்சு. என்ன அப்பப்போ மயக்கப்பட்டு விழுவேன், வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணிட்டு போங்க. ஓகே சார், இனிமே நீங்க உண்மையாவே மயக்கப்பட்டு விழுந்தா கூட நாங்க வர மாட்டோம் சார். இந்த பக்கத்தே நாங்க கால் எடுத்து வைக்க மாட்டோம். அப்ப கூட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கிறதுக்கு பார்விவே கூப்பிட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இனிமே எவன் கதவை சாத்துறாலும் சரி, அங்கன்னு நான் ஒட்டு கேட்டா என்ன செருப்பாலே அடிங்க. ஓகே, வரேன். அடடே, வாங்க அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர். நாங்க வரதுல இருக்கட்டும். என்ன உதயா சார், அதிசயமா இருக்கே, ஒரே 32 பல்லும் தெரியுது. ஏதாவது ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டு வந்தீங்களா? என்ன அபி மேடம், தேவையில்லாம கலாய்க்கிறீங்க போல. யார், நான் தேவையோட தான் கலாய்ச்சிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் தேவையில்லாம கலாய்க்க தெரியாது. இல்ல, மூஞ்ச பார்க்கும்போது ஒரே பிரகாசமா இருந்துச்சா, அதான் இந்த பக்கம் உள்ள லைட் ஆஃப் பண்ணலாமான்னு பார்த்தேன். இங்க பாருங்க அபி மேடம், நீங்க உங்க புருஷன் உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? சார், நான் ஒன்றும் தேவையில்லாத வேலையில
பார்க்கல சார், நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தேவையில்லாம ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லாதீங்க. அதான் டாக்டர்ஸ் இருக்கோம்ல, எத்தனை டாக்டர்ஸ் இருக்கு, எங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே. அவங்க ஏதாவது ராங்கா பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் யாரு மேல இருக்கவங்களுக்கு பதில் சொல்றது? சும்மாவே இந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் ஆடாடுன்னு ஆடுவாரு, நீங்க ஏதாவது பண்ணி வச்சேன்னா அப்ப நான் என்ன பதில் சொல்றது? மெடிக்கல் டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும்தான் உங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். சும்மா நானும் மெடிக்கல் படிச்சேன்ற ஆளுக்குலாம் இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு உரிமை கிடையாது. ஏதாவது எக்கத்தப்பா போச்சுன்னா மொத்தமா டாக்டர்ஸ் மேல தான் பழி விடுவோம், தெரியாதோ? உங்க ஃபர்ஸ்ட் எய்ட உங்க கூட வச்சுக்கோங்க. என்ன பாருங்க, நீங்க பண்ண சின்ன மிஸ்டேக்னால மகதியும் அருணும் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் உங்க ஃபேமிலி சார். சோ நாங்க எங்க ஃபேமிலியோட ட்ரீட்மெண்ட் தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க உங்க ஃபேமிலியோட வேற மாதிரி ஏதாவது ஆக்கி விட்டு போயிடாதீங்க. பாத்தியா எப்படி பேசுறீங்கன்னு? இதுக்கு மேலேயும் பேசுவோம் சார். பாருங்க அபி மேடம், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல அடிச்சு புடிங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் விட மாட்டார் சார். யூ மீன் யுவர் ஹஸ்பண்ட் சத்யன்? ஆமா சார், அவர் தான் ஹஸ்பண்ட். என்ன பண்ணுவீங்க? அதான் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டீங்களேமா, அப்புறம் என்ன ஹஸ்பண்ட் எங்க இருந்து முளைச்சு வந்தாரு ஹஸ்பண்ட்? ஓ, நாங்க டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டோன்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து முதல் நாளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க சார், டைவர்ஸ் ஆயிருந்து நாங்க பிரிஞ்சிருந்தாலும் அவர் தான் சார் என்னோட ஹஸ்பண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் என் லைஃப்ல யாருமே வரல சார். என்ன அவரோட லைஃப்ல யாரும் வரல இல்ல சார், அப்ப அவர் தான் என் ஹஸ்பண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் தான் என் எக்ஸ், அவர் தான் என் பிஃபோர், அவர் தான் என் ஆஃப்டர். ஓகேவா? சோ அதனால அவர் விட மாட்டார். சரி, இவனை சுத்தி சுத்தி யாராவது இன்னும் மொக்க போட்டுட்டே தான் கிடக்குதுங்க. இப்ப என் பொண்டாட்டி கூப்பிட்டு வச்சு என்ன பேசிட்டு இருக்கானோ? அப்போ புருஷன்கிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல்ல உன்னால புடுங்க முடியாதுன்னு சொல்ற, அப்படித்தானே? சார், ஒரு விஷயம் அவனுக்கு வேணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணலைனாலும் அதை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த ஹாஸ்பிட்டல் அவனோட எய்மு, அவனோட கனவு. அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்ககிட்ட இருந்து யாருனாலையும் வாங்க முடியாது. என்ன அவ்வளோ சீக்கிரத்துல வாங்கவும் விட மாட்டான். என் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இருந்து எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல மீட்டு வாங்குறாருன்னு மட்டும் பாருங்க. ஓ, ஆஹா, எப்படி டைவர்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க, அப்படித்தானே? பாருங்க சார், ஒத்துமை எல்லாம் கிடையாது. பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே அவர் தான் என் ஹஸ்பண்ட். ஓகேவா? ஆனா டிவோர்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஆனா என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வாங்க முடியும். இது என்னடா கதையா இருக்கு? ஏமா சொல்ல போன நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன்னை பழி வாங்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பழி வாங்குவோம். அப்புறம் என்ன பைத்தியக்கார நாயே, இப்பதான் அவ புருஷன்னு சொல்லியிருக்கா, அதுக்குள்ள பிரிச்சு விடுறதுக்கு பிளான் பண்றான் நாயே. பாருமா, பிஃபோர் ஆஃப்டர் எக்ஸ் எல்லாமே உன் புருஷனாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப அவனை பழி வாங்குறதுக்கு தான் கடவுள் ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஒருத்தர் நான் தான். என்ன அப்படி பழி வாங்கும் போது அவங்க கூட சேர்ந்து நீயும் பழி வாங்குறது தாமா கரெக்ட். அதுதான் ஞாபகம் கூட. அதை விட்டுட்டு என் புருஷன் இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் பண்ணுவாரு, இவர்கிட்ட இதை வாங்க முடியாது அப்படிதான் பேசக்கூடாது. இதுதான் பிடிக்காது இல்ல பேசக்கூடாது. என்ன இப்போதைக்கு உன் மைண்ட் ஃபுல்லா அவனை பழி வாங்கணுன்றது மட்டும்தான் இருக்கணும். ஓகே? நீங்க சொல்ற மாதிரி அப்படியே என்னால பழி வாங்க முடியாது சார். கனவுல கூட என்னால பழி வாங்க முடியாது. எப்போதுமே அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு பிடிச்சதை அவர் செய்யணும். என்ன எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன்ல, அதே மாதிரி அவருக்கு பிடிச்சதே அவர் செய்யணும். அவ்வளவுதான். சோ அவரோட ஆம்பிஷன்ல யாரும் எதுவும் பண்ண முடியாது சார். அப்போ அவன் தான் ஜெயிப்பாங்கிற? ஆமா சார், 100% அவர் தான் சார் ஜெயிப்பாரு. ஓ, அப்ப நான் அதுக்கு இங்க வேற ப்ராப்ளம் உட்காந்து டீ ஆத்திட்டு இருக்கேன். அது நீங்க டீ ஆத்திட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒழுங்கா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். ரொம்ப பல்ல காட்டாதடா, எல்லாம் தெரியுதுடா, வாய மூடுறா. ஏதோ நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கிறதுனால உன் பொண்டாட்டி கலாச்சு மட்டும் அனுப்புனேன். என்ன இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இங்க பாரு, என் பொண்டாட்டி நீ கலாய்க்கிற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. ஓகே? இன்னொன்னு பாரு, என் பொண்டாட்டி கலாய்க்கிற வேலை எல்லாம் நீ வச்சுக்க கூடாது. உன் பொண்டாட்டி நான் கலாச்சனா, உன் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ண தானே ட்ரை பண்றேன். இது என் பொண்டாட்டியா? எனக்கு தெரியும்டா, அட்மின் உன் பொண்டாட்டி தானே. அப்பெல்லாம் இல்லையே. கம்முன்னு இருடா, கேட்டதுக்கு நீ தானே சொன்ன அவதான் என் பொண்டாட்டி, அவதான் என் உயிர், அவதான் எனக்கு எல்லாம், அப்படி இப்படி. நீ அப்புறம் என்னத்துக்குடா இப்ப இல்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அவன் என் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது. என்ன இப்படி பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டி மாதிரி நீ தானே சொன்ன அன்னைக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப அவன் பொண்டாட்டி தான். என்ன ஜென்மம்னே தெரியல. இந்த ஒரு விஷயத்துல உங்க ரெண்டு பேத்துக்கு கரெக்டா ஒத்து போகுதுடா. அப்படி உங்க ரெண்டு பேத்துக்கு என்னதான்டா இருக்கும்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ஆர்வமா இருக்கு. சோ அதனால இனிமே தேவையில்லாம அட்மின்ட்ட போயிட்டு நான் நின்று பேச மாட்டேன். அதே மாதிரி தேவையில்லாம நீயும் இனிமே மிஸ்ஸஸ் அபிநயா சத்தியம் கிட்ட, அதாவது என் பொண்டாட்டியை நின்று பேசுறத விடணும். ஓகே? இனிமே பேசணும், அவ்வளவுதான். டேய், இப்ப நீ பேச பொண்டாட்டி 4 வார்த்தை சொன்னியே, பேசுடா. ஆமாடா, என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி. அபிதான் என் பொண்டாட்டி, அபிதான் என் லவ்வர், அவதான் என் எக்ஸ், அவதான் என் பிஃபோர், அவதான் என் ஆஃப்டர்ரா. எல்லாமே அவதான்டா. டேய், நீ பாரு, மனசுல வச்சுக்கோ, இப்போ உன் குடும்பத்தை சேர்த்து வச்சவனே நான் தான். அவன் பேசும்போது உனக்கு நல்ல கிளு கிளு இருந்துச்சா, இப்ப நீ பேசும்போது அவளுக்கு கிளு கிளு இருக்கு பாரு. இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கோங்க. நான் போறேன். என்ன பேசிட்டு போறான்?
இங்க பாருடா சத்யன், ஒன்னு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உன் குடும்பம் நல்லா இருக்கிறது காரணமே நான் தான். இன்னைக்கு நீ பேசுறதையும் உன் பொண்டாட்டி பேசுறது நீயே கேட்க வச்சதே நான் தான். ஏன்னா நீ பேச ஆரம்பிக்கும் போதே உன் பொண்டாட்டி வந்ததை நான் பாத்துட்டேன். அதே மாதிரி உன் பொண்டாட்டி என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீ வந்ததே நான் பாத்துட்டேன். அப்படி இருந்தும் நான் ஏன் உங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்க வச்சேன் அப்படின்னா, எனக்கு எந்த குடும்பத்தையும் பிரிக்கலாம் தெரியாது. அதெல்லாம் என் ஹிஸ்டரியில இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அடிச்சு போடுங்க தெரியும். அது மட்டும் தான் எனக்கு செய்ய தெரியும். அது மட்டும் தான் என் வேலை. அதனால செய்யற பாவத்துக்கு கடைசியில உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன்னு நல்லா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இதெல்லாம் உங்களோட வேலை கிடையாது. ஓகே? ஆமா, அது கூட தான் உன் வேலை கிடையாது. நான் அவனுக்கு இருக்க தானே சண்டை. நீ எதுக்கு உள்ள வர? அவன் மட்டும் புருஷன் பேசுன. இப்ப என்ன? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். புருஷன் பேசுவானுங்களாமா, பொண்டாட்டின்னு பேசுவானுங்களாமா. ஆனா நம்ம ஒண்ணு பேசிட்டா மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியாடா? எனக்கு தாண்டி ஒரு விஷயம் ஆன்சரே கிடைக்கல. இன்னுமா ஆன்சர் தேடிட்டு தாண்டி இருக்கேன். நீ சொன்னதாண்டி ஆன்சர் கிடைக்கும். மூஞ்ச பேத்துறேன். இப்போ எதுக்கடா அவங்ககிட்ட என்ன பொண்டாட்டின்னு சொன்னேன்? நீ எதுக்கு புருஷன் சொன்ன? இங்க பாரு, ஒன்னு புரிஞ்சுக்கோண்ணே. நான் ஒண்ணு வேற எந்த எண்ணத்திலையும் சொல்ல கிடையாது. மனசுக்குள்ள இருக்க பழைய எண்ணம்லாம் கிடையாது. நீ பாரு, அதே மாதிரிதான் நானும் எந்த எண்ணத்திலையும் சொல்லல. என்ன உன் மனசுக்குள்ள இருக்க பழைய எண்ணம் மாதிரி என்ன புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். என்ன? ஆமா, நானும் சொல்றேன். நீ என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான். புரியுதா? போ. காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே, தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு.